ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பரிசுத்த ஆவியான உள்ள எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்றாரு. ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு இருக்க ஆசீர்வாதம் சுப்பீரியர். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நீங்கள் விசுவாச மார்க்கத்தாரா? எவர்கள் விசுவாச மார்க்கத்தாரோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக படிங்க. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து வேதம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் யூதர்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஏழ்மையாக இருக்க மாட்டான். ஒரு யூதனை கொண்டு வாங்க, இஸ்ரேலேருந்து கொண்டு வாங்க, இந்த ஊரில் போடுங்க, பரதேசியாக போடுங்க, 10 வருஷத்தில் நம்பர் 1 பார்க்கறனா இருப்பான். நான் சொல்கிறது 10 வருஷங்கிறது அதிகம். ஏன்னா அவனுடைய மனதில் என்ன இருக்குன்னா, நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, நான் ஏழையாக இருக்கக்கூடாது, தரித்திரியமாக இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது, என்ன ஆழத்தில் பதிஞ்சு வச்சுருக்கான். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைன்னா ஏழ்மையில் இருக்கக்கூடாது, குறைவில் இருக்கக்கூடாது, பற்றாக்குறையில் இருக்கக்கூடாது, நிறைவில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளை. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. கீழே மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்கிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. விசுவாசத்தினாலே புறஜாதிகளே கர்த்தர் நீதிமானாக்கிறார் என்று முன்னமே கண்டு. யாரை பற்றி பேசுது? நம்மளை பற்றி பேசுதுங்க. புறஜாதினா நம்மளை பற்றி பேசுது. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். அப்புறம் சொல்ற விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமான் ஆக்குறான்னு ஆபிரகாமுடைய சந்ததி ஆக்குறான்னு வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு நீ மட்டுமல்ல உன்னை போல விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உன்னை போலவே ஆசீர்வதிக்கப்படுவார் சொன்னாரா? ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறாருங்க. ஒரு தரித்திர குடும்பத்திலிருந்து அழைக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டனர் சொன்னாரா? 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார். 13ஆம் அதிகாரத்தில் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானார் தான். 13ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் நீங்கள் நான் இருக்கணுங்க. சிலர் சொல்றாங்களா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்லாம் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நிச்சயமா எல்லா ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஆவிக்குரிய விதத்தில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லைங்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தான். உலகத்துக்கு ஆவிக்குரிய காரியம் தெரியாது. நீங்கள் ஆவிக்குரியவனா இல்லையான்னு உலகம் எப்படி பார்க்கும்? சர்ச்சில் பார்க்குமா? கை வச்சு ஆராதிக்கிறத, அந்நிய பாஷை பேசுறத காமிக்குமா? நீங்கள் சமாதானமாக இருக்கிறத பார்க்கும், சுகத்தோடு இருக்கிறத பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ஆவிக்குரியம் கிடையாது. கழுத்துக்கு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். இப்படி ரொம்ப தீவிரமாக யோசிச்சிங்கன்னா ஆவிக்குரிய ஆள் கிடையாது. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய நடந்து கொள்றீங்கன்னு அர்த்தம். உலக மனிதனுக்கு ஆவிக்குரிய காரியம் தெரியாதுங்க. உலக மனிதனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாம்சிகமான காரியம். நிறைவா இருக்கீங்க, சம்பூர்ணமா இருக்கீங்கன்னா நீங்க ஆவிக்குரியவன்ற அவனை காமிக்கிறீங்க. இயேசுநாதர் பூமியில் இருந்தாருங்க. அவர் செஞ்ச அற்புதம் என்னங்க? முடவர்களை சுகமாக்கினார், பிணியாளர்களை குணமாக்கினார், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 20,000 பேர் சோறு போட்டார். அப்போ முதல்ல என்ன செஞ்சார்? அவருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை வெளியே காமிச்சார். எப்படி காமிச்சார்? நேச்சுரல் காரியத்தில் காமிச்சார். நீ உள்ள ரிச்சா? அப்போ வெளியே கொஞ்சம் ரிச் தெரியணும். நான் பண ஆசையை தூண்டலைங்க. நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உலகத்துக்கு காமிக்கணும். வாசிப்போம் 9ஆம் வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே விசுவாச மார்க்கத்தார், அப்படித்தானே? முதல்ல 7 சொல்றார். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளையா? விசுவாச மார்க்கத்தாரா? அப்ப விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். படுகிறார்கள், தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. 13ஆம் வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக
சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக சாபமானார். சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். முதல்ல தரித்திரியமா இருப்பது நியாயப்பிரமாணத்தின் சாபம், வியாதியா இருப்பது நியாயப்பிரமாணத்தின் சாபம், கடைசியில் நித்தியமாக ஆக்கினைக்குள்ளாக போவது. உன்னை மீட்பதற்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. மூன்றுலதும் கத்த நம்ம விடுதலையாக்கி இருக்கிறாருங்க. தரித்திரியம் நம்முடையது இல்லை, வியாதி நம்முடையது இல்லை, நரகம் நம்முடையது இல்லை. மீட்டு எடுத்திருக்கிறாரா? அப்ப அந்த ரைட்ஸில் வாழணும். 13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புரஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா அவர் சாபமானாரு. அது மட்டும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே எனக்கும் உங்களுக்கு வரும்படியாக ஆயிற்று. அப்புறம் சொல்றாரு ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பரிசுத்த ஆவியான உள்ள எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்றாரு. ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் சுப்பீரியர். ஆவியான உள்ள இருக்கிறாரா? நான் பரிசுத்த அபிஷேகத்தை பேசல. ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எதுக்கு இருக்கிறாருங்க? எதுக்கு இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 2:12 சொல்றாரு, தேவனால் நமக்கு அருளப்பட்டதை அறியும்படிக்கு ஆவியான் இருக்கிறார். ஆவி எதுக்கு இருக்கிறாருங்க? எனக்கு சுகம் அருளப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியம் அருளப்பட்டிருக்கிறது, ஜீவன் அருளப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அருளப்பட்டிருக்கிறது, நீதி அருளப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் செழிப்பு அருளப்பட்டிருக்கிறது. அதை எனக்கு அறிவிக்க முடியாத ஆவியான் இருக்கிறார். இன்னைக்கு அறிவிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான சகல வாழ்க்கை நான் வாழணும்.